அலைக்கும். வெல்கம் டு அஸ்ரா விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே இங்கே எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ ரமடான் கிளீனிங், ப்ரிப்ரேஷன், ஃபஸ்ட்டு சஹர், ஃபஸ்ட்டு இஃப்தார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி 10க்கு அல்ஹம்துலில்லாஹ் வந்துட்டோம். நாட்கள் ஓடுனதே தெரியலை. இந்த 30 நாட்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா எத்தனையோ மனசு நிறைவான சந்தோஷமான விஷயங்களும் இந்த நோன்பு நாட்களில் நடந்திருக்கு. அதே சமயம் எல்லாரையும் கவலைப்பட வைக்கக்கூடிய மாதிரியான சம்பவங்களும் இந்த ரமலான் மாதத்தில் தான் நடந்திருக்கு. எனிவே எல்லாரும் எல்லாருக்காகவும் துவா செய்வோம். நமக்கு மட்டுமே சுயநலமாக துவா செஞ்சிக்காம, நம்ம குடும்பத்தாருக்கு மட்டும் செஞ்சிக்காம, அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்காகவும் நம்ம வந்து மனசார இந்த ரமலான் மாதத்தில் மட்டும் இல்லாமல் என்றைக்குமே துவா செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் மற்றவங்களையும் நல்லா வைக்கட்டும், நம்மளையும் அதை கொண்டு நல்ல விதமாக வைப்பான் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கான வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கான வீடியோ வந்து தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. ஈத் ஷாப்பிங் விளாக் தான் இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணியிருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் கண்டிப்பாக நான் என்றைக்குமே துவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட அல்ஹம்துலில்லாஹ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிஹாலுக்கு தான் இன்றைக்கி ஷாப்பிங் வந்து வந்திருக்கு. இங்கே நம்மளுக்கு எங்கேயுமே லாங்கில் நான் போகவே இல்லை. நான் ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தேன். பட் எங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பக்கத்துலேயே வந்து ஷாப் இருந்துச்சு. அதில் வந்து ஏற்கனவே நான் வந்து நிஹாலுக்கு ஒரு மேரேஜ்க்கு போகிறதுக்காக ஒரு ஷர்ட் எடுத்தேன் பார்த்திங்களா, அதே கடைக்கு தான் வந்திருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் இங்கேயே அவனுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் ஃபஸ்ட் டைமாக நிஹால் வந்து நிறைய வந்து டயர்ட் ஆகிட்டான் ஷாப்பிங்கில். எப்படின்னு பார்த்திங்கன்னா அவன் வந்து இன்றைக்குமே ட்ரையல் ரூம் யூஸ் பண்ணவே மாட்டான் சின்ன பிள்ளையிலேருந்து. இப்போ என்னன்னா ஒவ்வொன்றையும் பேண்ட் ஷர்ட் எல்லாத்தையுமே ட்ரையல் ரூம் போய் யூஸ் பண்ணியே டயர்ட் ஆகிட்டான். உண்மையாக அவன் மூஞ்ச பாருங்களேன், அப்பாடா என்னை விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி. நோன்பு திறந்து முடிச்சுட்டு தான் வந்தோம். அன்றைக்கி வந்து 20வது போகிற நோன்பு அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டில் அன்றைக்கி வந்து ஒயிட் பாஸ்தா, ஜில்லி இதெல்லாம் வட்டலாப்பம் எல்லாமே பண்ணியிருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் நோன்பு திறந்துட்டு மஹ்ரிப்லாம் தொழுதுட்டு வந்துட்டோம். இந்த டிஷர்ட் உண்மையில எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதை பார்த்தோன்னே வந்து இது உனக்கு நல்லா இருக்கும்டான்னேன். ஓகே இது ஒன்று எடுத்துக்கிட்டான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டு இதெல்லாம் எடுத்திருந்தான். அது வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் என்னென்னலாம் ஃபுல்லாக எடுத்துருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளிப்பிங்ஸுமே ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே சார் வந்து ட்ரையல்லாம் பார்க்கவே மாட்டார். ஏன்னா இப்போ வந்து பிள்ளை வளர்ந்துக்கிட்டே போதா, அப்புறம் வந்து திரும்ப மாற்றணுன்னா கஷ்டம் தானே. அதனால் இப்போ அவராக புத்தி வந்து ஓகே நான் ட்ரையல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் லக்ஸரி மென்ஸ் கலெக்ஷன் இங்கே நம்ம ஏரியாவுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ வாக்கிங் டிஸ்டன்ஸ் மட்டுமே தான். ஸோ லாங்லலாம் போயிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. இன்னுமே சரியே இல்லை. அதனால் இங்கே பக்கத்தில் இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு. உண்மையாக நான் வந்து 2, 3 செட் எடுத்திருந்தேன். அண்ட் இந்த ஈதுக்கு மட்டும் இல்லை, இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த மந்த்தில் நிஹாலுக்கு பர்த்டே வருது, இடையில ஏதாச்சும் ஒரு இது வரும். அதனால் நான் சேர்த்த மாதிரியே எடுத்துட்டேன். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு அமௌண்ட்டில் நான் வந்து எடுத்திருந்தேன். ரொம்ப நான் எப்போவுமே அனாவசியமாக இது பண்ண மாட்டேன். அது நிஹால் தான் சொல்லுவான், சரியான கஞ்ச நீனு அப்படின்ட்டு. பட் அது கஞ்சம் கிடையாது, அது சிக்கனம். ஏன்னா ஃபேமிலியை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுற நம்மளுக்கு தான் அது தெரியும். எல்லாத்துலேயுமே ஆடம்பரத்தை எந்த இடத்துல வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளை ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுற நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் முக்கியமாக என்ன அப்படி தான் சொல்லுவான். ஃபுட்லேருந்து ட்ரெஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே நான் அவனுக்குமே அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ வருஷத்தில் இந்த 2 பெருநாள் அவனோட பர்த்டே அதுக்கு மட்டும்தான் அவனுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இது பண்ணுவேன். மற்ற நேரத்தில் எதுவுமே இது பண்ண மாட்டேன். அவனுமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான். இப்போன்னு இல்லை, அவன் சின்ன பிள்ளையில ஒரு 3 இயர்ஸ் அவனுக்கு 3 இயர்ஸ்லேருந்தே நல்லாவே எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன், எந்த அளவுக்கு நான் எல்லாமே இது பண்ணி வந்திருப்பேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனுக்கு எல்லாமே செய்வேன் அப்படிங்கிறத அவன் ஃபீல் பண்ணுவான். அதேமாதிரி சொல்லுவான். இப்போ கொஞ்சம் வாய் கொஞ்சம் அதிகமாக இருக்குது தான். பட் பிள்ளைங்க வளர அப்படி தான். அதையுமே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்மளையே எகிறி மிதிப்பாங்க. ஸோ அதனால் அது போக்குக்கு போயிட்டுருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் அவனுமே எல்லாத்தையுமே புரிஞ்சுக்குவான் அப்படிங்கிற நம்பிக்கையோட. அன்றைக்கான ஷாப்பிங் நிஹாலுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்லதுமாக முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஷூ வாங்கலான்ட்டு பக்கத்தில் தான் போயிருந்தோம். பட் அங்கே வந்து அவனுக்கு தேடினது கிடைக்கல. ஸோ அதனால் திரும்பி வந்தாச்சு. இது அடுத்த நாள் வந்து பார்த்திங்கனாக்கா கைலி எடுக்கிற வேலைலாம் இருந்துச்சு. இந்த கப்புள்ஸ் 2 பேர் கிளம்பி நின்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான். ஸோ அவங்கள நிஹாலுக்கு அப்படியே ஷூவுமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா, எனக்குமே வாங்கணும். ஆன்லைன்லலாம் வந்து சைஸ் இஷ்யூஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ரிட்டர்ன் பண்ணுறதுக்கும் டேஸ் இல்லை. எனக்குமே செப்பல் வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் அவங்க 2 பேரையும் கைலி வாங்குறதுக்கு கைலி கடைக்கு அனுப்பிட்டு நானும் நிஹாலும் செப்பல் பார்க்குறதுக்கு வந்தோம். 2 கடையில் பக்கத்தில் உட்காந்துட்டு இங்கே வாங்கண்டாக்கா இருக்கிற இதில் எங்கடா போகிறதுன்னு சொல்லிட்டு முன்னாடி கடைக்கு வந்துட்டோம். இது காரைக்கால் சூப்பர் வாக்கில் தான். ஸோ நிஹால் வந்து ஷூ இந்த மாதிரி டைப்பில் தான் கேட்டான். இங்கேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய ட்ரையல் அவனுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேன் எவ்வளோ செப்பல் வந்து அவன் போட்டு பார்த்தானே. இது கடையில் பார்த்திங்கன்னா நம்ம தலையில் ரொம்ப காஸ்ட்லியாக இறக்கி வச்சாங்க எல்லாத்துலேயுமே. அப்புறமா தான் ரேட் கேட்டேன். என்னத்தனை இது பண்ணாலும் பேசி நம்மளை மைண்டை வந்து கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க. நிஹாலுக்கும் அவ்வளோக்குலாம் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பிடிக்காது அதெல்லாம். ஏன்னா நான் எப்படி இது பண்ணுவேன் அப்படிங்கிறது அவனுக்குமே தெரியும். நான் சொல்லிட்டேன், இந்த பிராண்டெல்லாம் தம்பி வேண்டாம்ப்பா, நீ வந்து எனக்கு இந்த மாதிரி ரேட்டுக்குள்ளே எனக்கு போதும் அப்படின்ட்டேன். ஏன்னா வந்து லாங் லைஃப் வரும்னா அவன் வருஷத்தில் ஒரு தடவை எப்படியோ மாற்றிடுறான்ப்பா, அந்த வருஷத்துக்கு வர மாதிரி மட்டும் உள்ளது காட்டு
காட்டுன்னு சொல்லிட்டு பாருங்கள் எத்தனை எடுத்து எடுத்து அது வந்து சைஸு கலர் அப்புறம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் பிள்ளைங்க இப்போ நடந்து சைக்கிளில் போகிறது எல்லாத்துக்குமே இதாக இருக்கணும் இல்லையா, எத்தனை எடுத்து போட்டு வச்சுருக்குன்னு பாருங்களா. கடைசியாக ஒன்று வந்து செலக்ட் பண்ணியிருந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அதை அவருக்கு வாங்கி பில் போட்டுட்டு எனக்கு இங்கே பார்க்கலான்னு பார்த்தா வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, நம்மளே ஆன்லைனில் பட்ஜெட் போட்டு வாங்குற ஆளே நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்ட்டு நிஹாலுக்கு மட்டும் ஷூ வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்து கடைக்கு தாவி முடியான்ட்டேன் நிஹாலை கூட்டிகிட்டு. அதுக்கெல்லாம் ஹலோலாம் கையிலேயே எடுத்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹலோ கையிலேயே நம்ம ஸ்வீட்லாம் வாங்கிட்டு எல்லாம் வந்துட்டு ஹலோ. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் தான் பார்த்தேன். பட் எனக்கு இது என்னமோ பிடிக்கல, கொஞ்சம் அழுத்தமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே செப்பல் வேணாம் கட் ஷூவே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 3 எடுத்து பார்த்தேன். சைஸ் கொஞ்சம் இதாக இருந்தது, இது நல்லா இருந்துச்சு பட் சைஸ் இல்லை. அப்புறம் இன்னொன்று எடுத்து பார்த்துட்டு கடைசியாக வேறு ஒரு கட் ஷூ தான் எடுத்திருந்தேன். நம்ம மீஷோ, ஃப்ளிப்கார்ட்லலாம் பார்க்குறோம் இல்லையா, சேம் அதே டிசைனில் தான் இருந்தது. ரேட்டுமே சேம் அதே ரேட்டில் தான் இருந்துச்சு. அதனால் ஓகே எனக்கு இப்போதைக்கு எனக்கு கட் ஷூ ஓகே போதும். ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது ரொம்பவே இதாக போயிடுச்சு. இப்போ நான் காலைல போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது மீஷோவில் வாங்கியிருந்தேன். 400 300 வாங்கியிருந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெருநாக்கு. அதுக்கப்புறம் கட் ஷூ ஒன்று போன வருஷம் வாங்கியிருந்தேன். அது எல்லாமே ரொம்ப கம்மி இதுக்கு தான் வாங்கியிருந்தேன். அது ரொம்ப ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு நடந்து நடந்து. அதனால் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இது இருக்கட்டும். அப்புறமா வேறு அந்த மாதிரி மாற்று மாதிரி வேறு வாங்கிக்கலான்ட்டு இந்த ஷூ தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அதில் இதுவுமே கரெக்டாக இருந்தது. ஓகே இது போதும், நம்ம நடக்கிற இது ஓகே தாங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கெல்லாம் எல்லாருமே வந்துட்டு ஹலோ செம்ம இதாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா கிளைமேட் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. லேட்டாகவும் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து அசருக்கு பிற்பாடு தொழுதுட்டு ஒரு 4 மணிக்கு மேலே தான் கிளம்புனோம். டைம் ஆகிடுச்சுன்னா இஃப்தாருக்கு வந்து வெளியில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பிளானில் ஃபேமிலியாக நாங்கள் வந்து ஷாப்பிங்லாம் வந்து பல வருஷம் ஆச்சு. இருக்கிற 4 பேரும் ஒட்டுமொத்தமாக ஒன்றா கிளம்பி ஷாப்பிங் வந்ததெல்லாம் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நாகப்பட்டினம் போவோம், எங்கெங்கேயோ போவோம். அப்படியே இஃப்தார் முடிச்சுட்டு தொழுதுட்டு அப்படியே ஊர் வந்து சேருவோம். இப்போ என்னென்னா உள்ளூரில் இருந்துக்கிட்டு எங்கேயுமே நவறதில்ல. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே டைம் இதாகிடுச்சு. நிஹாலுக்கு வெளியில் இஃப்தாருக்கு இது பண்ணணும்னு ஆசை. ஸோ அவனை எதிர்பார்த்த மாதிரியே டைமிங்கே வந்துடுச்சு. அப்புறம் இன்ஸ்கர்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் சாரிக்கு மேட்சாக எடுக்கிற வேலைலாம் இருந்தது. அங்கேயுமே முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இஃப்தாருக்கு வந்துவிட்டோம். எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் போல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். சும்மா பாப்ஸு அண்ட் வந்து வெஜ் ரோல் இதெல்லாம் தான் சொல்லியிருந்தோம். அப்புறம் வந்து மாதுளை ஜூஸ், அப்புறம் வந்து கிர்னி ஜூஸ் 2. அம்மாவுக்கு மட்டும் கூலிங் இல்லாமல் சொல்லிவிட்டு இவர் வந்து ஒரு கேக் மாதிரி ஒன்று எடுத்திருந்தார். ஸோ அவ்வளோதான். கொஞ்சம் சிம்பிளாக எல்லாம் இது பண்ணிவிட்டு ஜூஸ் மட்டும் கொஞ்சம் குடித்தா போதும் அப்படின்ட்டு ஆர்டர் கொடுத்துட்டு நாங்களுமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா துவா கேட்டுட்டு நியத்தை சொல்லிவிட்டு நாங்களுமே நோம்பு திறந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஏதாவது ஸ்வீட்டு காரம் என்னமோ வாங்குற வேலை அப்படின்னு சொல்லியிருந்துச்சோ, அது எல்லாமே வாங்கி எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு சொன்னேன்னு பார்த்திங்கன்னா, அதாவது இஃப்தார் டைமில் இந்த மாதிரி உள்ளூரில் இருந்துக்கிட்டு நம்ம வெளியூர்லாம் போய் ஷாப்பிங்லாம் போவோம் தெரியுமா, அதெல்லாமே நம்ம வீட்டில் வந்து ரொம்ப நாளாச்சு. எல்லாமே ஆன்லைன்லேயே இது பண்ணிடுற மாதிரி. பட் இந்த தடவை நான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் 2 3 பர்ச்சேஸ் பண்ணேன். பட் நிஹாலுக்கெல்லாம் நான் வந்து ஆன்லைனில் எல்லாத்தையுமே இது பண்ண மாட்டேன். அவனுக்கு கடைக்கு கூட்டிகிட்டு வந்து பார்த்து எடுக்கிறது தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ இஹலோலுக்கு எல்லாமே இஃப்தார் வேலையை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நிஹாலையும் பாட்னாக்காரர்களையும் வந்து வீட்டுக்கு அனுப்பி விட்டாச்சு. ஆட்டோவில் அனுப்பி விட்டுட்டு நான் இங்கே வந்து அபாயா பார்க்கறதுக்காக வந்திருந்தேன் நிஷாபுர்காக்கு. நானும் அம்மாவும் மட்டும்தான் வந்திருந்தோம். இதையும் அப்படியே முடிச்சுட்டு போயிடலான்ட்டு. இந்த தடவை நான் வந்து ஆன்லைனில் எனக்கு அபாயா வந்து ஆர்டர் போடவே இல்லை. நான் வழக்கமாக எப்போவுமே ரிஸ்க் ஃபேஷன் வேர்ல்டு அவங்கக்கிட்ட மட்டும்தான் நான் அபாயா எப்போவுமே இது பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஷாப்பில் எடுத்திருந்தேன். பட் இந்த தடவை வந்து நிறைய எனக்கு கொஞ்சம் மனசே கொஞ்சம் இதாக இருந்தது. ஆர்டர் போடலை. ஆனால் அபாயா மட்டும் நான் இந்த தடவை ரொம்பவே சிம்பிளாக ப்ளைனில் பிளாக்கில் நிதா ஃபேப்ரிக்கில் எடுக்கணுன்ட்டு அது எடுத்தாலுமே அவங்கள்ட்ட பேஜில் தான் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து இந்த இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கையில் ரொம்ப கொஞ்சம் இதாக போயிடுச்சு. அதனால் ஓகே இங்கேயே பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் என்னோடய அபாயாலாம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மெஹந்தி ஆர்டர்ஸ்லாம் நான் போகிறேன் இல்லையா, அதில் வர இன்கம் அதெல்லாம் எடுத்து வச்சு அதில் தான் நான் கிராண்டாக வந்து ட்ரெஸ்ஸோ அபாயாவோ முன்னாடியே நான் ஆர்டர் கொடுத்து வச்சுருவேன். பட் இந்த தடவை எனக்கு கையில் இருந்த நான் மெஹந்தி போட்ட அமௌண்ட்லாம் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கனாக்கா, கிச்சனுக்குள்ள திங்ஸ் எல்லாமே நான் அதில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு என்னென்ன மற்ற வீட்டுக்கு தேவைப்படுதோ அதையும் நான் தானே எல்லாமே யூஸ் பண்ணுறேன். நான் தானே ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறேன் அம்மா வீட்டில் இருந்தாலும். ஸோ அப்போ நம்ம பொறுப்பு தானே அதெல்லாம். அதனால் வந்து மெஹந்தி போட்ட அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்குள்ள மெடிசின்ஸ் நிஹாலுக்குள்ளது அப்புறம் வந்து கிச்சனுக்கு தேவையானது இது எல்லாமே அதில் ஆர்டர் போட்டதுனால அபாயாவை நான் முன்னாடி ஆர்டர் போடாமல் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஸோ நான் எனக்கு என்ன யோசனையாக இருந்துச்சுன்னா நிதா ஃபேப்ரிக்கில் அபாயா போடணும் ப்ளைனாக போடணுன்னு தான் என் மனசு சொல்லிகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு அமைஞ்சு போச்சு. இது இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கேன்ல இந்த அபாயா தான். ஸோ கையில் மட்டும் சின்னதாக ஒரு ஒர்க்கு லேஸ் மாதிரி இதாக இருக்குன்னு வைங்களேன். அந்த மாதிரி ப்ளைனாக எனக்கு கொஞ்சம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நிதா ஃபேப்ரிக்கில் கிடச்சிடுச்சு.
நம்ம கடையில எவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்த்தாலும், எனக்கு வந்து ரிஸ்க் ஃபேஷன் வேர்ல்டு அவங்க பேஜில பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேண்ட் ஒர்க் மாடலுமே சரி, அ எல்லாமே நல்லாயிருக்கும். இங்கேயுமே எல்லாமே வச்சு தான் இருந்தாங்க. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நான் குறை சொல்லலாம் இல்ல. பட் வந்து அ அ எனக்கு அந்த ஃபேப்ரிக் வந்து நிதா ஃபேப்ரிக் வந்து இது ஒரு பீஸ் தான். அதுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த கடையில வந்து ஒரே ஒரு பீஸு நான் கேட்ட எனக்குள்ள சைஸும் இருக்குதுன்னு சொல்லி காட்டுனாங்க. ஜூம் ஃபேப்ரிக், ரிபா ஃபேப்ரிக் எல்லாமே வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம ஜூம் போட்டாச்சு, மாஸா ஃபேப்ரிக் போட்டாச்சு. எனக்கு வந்து இந்த டிக்டாக்கு இல்ல அந்த ரிபா ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே ஒரு மாரி பனியன் கிளாத் மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் போட்டா மேல அப்படியே ஒட்டுன மாதிரி போயிடும். புர்கா நம்ம எதுக்கு போடுறோம்? அது வந்து அது அப்படியே போட்டுட்டு நம்ம மேல ஒட்டுன மாரி இருந்தா, அதுக்கு பேரு புர்கா என்னத்துக்கு போடணும் வேஸ்ட்டா. அதனால எனக்கு எனக்கு ரொம்ப வருஷமே ஆச்சு நிதா ஃபேப்ரிக்லேயும் போட்டு. சரி ஓகே எனக்கு ஆசைப்பட்ட மாரி ப்ளைனா தான் ஆயிடுச்சு. இன்ஷால்லா ஹஜ் பெருநாளுக்கு மத்தது பார்த்துக்கலாம். அண்ட் வந்து ஹிஜாப் இந்த மாதிரி தான் எடுத்திருந்தேன். இது ஓரத்தில வந்து பார்த்திங்கன்னா, ஷிம்மர் கிளாத்து. சென்டரில வந்து பார்த்திங்கனாக்கா, ஷிஃபான். அது மாரி கொஞ்சம் கொரகொரப்பா லேசான கொரகொரப்பா இருக்கும் தெரியுமா? கொஞ்சம் சாஃப்ட்டாவும் இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரியான மெட்டீரியல். ஸ்டோன் ஒர்க் வந்து லைட்டா அந்த அந்த கார்னர்லயும், இந்த கார்னர்லயுமே இருக்கும். எனக்கு இது வந்து இது ஒரு பீஸ் இப்ப தான் கட்டு பிரிச்சாங்களாம். எனக்கு இத பார்த்ததுமே புடிச்சிடுச்சு. இதோட ரேட்டு ஓகேவா இருந்துச்சு. இப்ப எப்பவுமே நான் வந்து இங்க பார்க்கும்போது ஹிஜாப் ரேட்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆஃபர்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆஃபர்லாம் முடிஞ்சுச்சா என்னன்னு தெரியல. பட் ஹிஜாபோட ரேட்லாம் 350, 450, 550 எம்மா! எப்படி இவ்வளோ வந்து வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியல. சரி என்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, இங்க ஹிஜாப் எப்பவுமே கம்மி ரேட்ல இருக்குமே அப்படின்னு நெனச்சு வந்தேன். பட் இது ஒண்ணு தான் எனக்கு வந்து புடிச்சது. புடிச்சது மாரி ரேட்டுமே புடிச்சு போயிருந்துச்சு. ஓகே. இது வந்து இந்த ஒரு பீஸ் நல்லாயிருக்கு. இத ஒண்ணு எடுத்துக்கிட்டேன். இது ஒரு ஹிஜாபும் அபாயம் தான். அதில வந்து மத்த கலர்ஸ்லாம் இருந்தது. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. இந்த காம்பினேஷன் எனக்கு புடிச்சிருந்துச்சு. அதனால எடுத்துக்கிட்டேன். பாத்துங்க எப்படி வந்து சும்மா டால் அடிக்குது. பட் இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா, செம்ம இதா இருந்தது. இவ்வளோக்கு ஏன் இந்த தடவை இப்படி ஹிஜாபில வந்து ரேட் இது பண்ணாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். பில் போட்டுட்டு. கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்பவுமே நல்லாயிருக்கும். கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்போதும் போல அதே ஸ்டாக் மாரி தான் இருந்துச்சு. ஆனா, அதில வந்து கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணியிருந்தா எல்லாருமே எடுத்திருப்பாங்களோ என்னமோ தெரியல. எப்போதையும் விட அதிக ரேட்டா இருந்தது. மனசுக்கு கொஞ்சம் சரியில்லாம இருந்துச்சா, அதனால சரி ஓகே வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு கிளம்பி வந்தாச்சு. இது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தது. கலர் நல்லா இருந்தது. நான் இப்ப எடுத்திருக்கிறது வந்து ஒரு ஷிஃபானும், ஷிம்மரும் சேர்ந்த மாரி. இது வந்து ஒரு மாரி க்ரஷ்டா ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஒரு மாரி பனியன் கிளாத்துமே இல்ல, ஷிம்மருமே இல்லாம ஒரு மாரி மிக்ஸ்டா இருந்தது. நல்லா இருந்துச்சு. இந்த ஃபேப்ரிக் நல்லா இருந்தது. கலருமே நல்லா இருந்தது. ஆனா ரேட்டு சுத்தமா நல்லாவே இல்ல. "நீ அங்கேயே இரு" நான் அப்படியே பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்க வந்து கடத்தூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கால் வைக்க முடியல. எங்க ஏரியாலாம் ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு. இஃப்தார் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் வெளியில தான் ரவுண்ட்ஸ்லயே இருக்குதுவோ! சஹர் வரைக்கும். அன்னைக்கு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு, நைட்டு சஹருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நீங்க பார்ப்பீங்கன்னா, நான் நூடுல்ஸா அப்படின்ட்டு. ஸோ ஒரு நாள் நாங்க தோசை, ஆஃப் பாயில் கூட சாப்பிட்டோம். சப்பாத்தி, பரோட்டா இப்படி தான் சாப்பிட்டுட்டுருக்கோம். என்னைக்காவது தான் ரைஸ் எடுத்துக்கிறோம்னு வைங்களேன். எனக்கும் நிஹாலுக்குமே சுத்தமா இறங்கவும் மாட்டேங்குது. அதோடு இல்லாம நெறைய போட்டு எனக்கு இந்த தடவ செய்றதுக்கே யோசனையே வரல. இஃப்தாருக்குமே சரி, நான் கொஞ்சம் சிம்பிளா தான் எல்லாமே பார்த்துட்டுருக்கேன். அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ நூடுல்ஸுமே வேக போட்டு வச்சுட்டேன். வச்சுட்டு வாஷிங் மிஷினில துணிய போட்டுட்டு, பிள்ளைய எழுப்பி விட்டுட்டு, நாங்க வந்து சாப்பிட வந்து உட்காந்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்பவே சிம்பிளா இந்த வருஷம் பண்றேன். அப்ப போன வீடியோல கூட நான் ஏன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். இப்போ விலைவாசிலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சிலிண்டருக்கே ரொம்ப தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஈரான், அமெரிக்காக்குள்ள அந்த போர் நடந்துச்சு இல்லையா? அதில வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல், கேஸ் அப்படின்ட்டு எல்லாத்துலயுமே தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகே நம்ம முன்னெச்சரிக்கையா செஞ்சுட்டோமோ என்னமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நல்ல வேளை சிலிண்டர்லாம் நாங்க புக் பண்ணி முன்னாடியே வச்சிருந்தோம். ஏன்னா அதிகமா ஏதாவது சமையல் பண்ணும்போது அந்த எரிபொருள் வேஸ்ட்டா தானே நம்மளுக்கு போகுது. சரி, எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு நினச்சுக்கிட்டு, இந்த தடவ நம்ம எல்லாமே சிம்பிளா பண்ணியிருக்கோம்னா, அது ஏதாவது ஒரு காரணத்தோட தான் இருக்கும். அதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்குமோன்னு நெனச்சுக்கிட்டேன். ஏன்னா, இன்ஸ்டா ஓப்பன் பண்ண முடியல. சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு சொன்னாலும் சொன்னாங்க. எல்லாருமே ரீல்ஸ போட்டு மாலை மரியாதை போட்டு சிலிண்டருக்கு கௌரவம் பண்ணி, அது ஒரு வீடியோவா எல்லாரும் எடுத்து போட்டுட்ருக்காங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் அதையும் ஒரு மீமோ, ஒரு ரீல்ஸோ போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம மக்கள்லாம். எங்க போய் விடப்போகுது அப்படின்னு நம்மளுக்கே ஒண்ணும் புரியல. சிரிப்பா இருக்கு. அத எடுத்து சிரிப்பா எடுத்துக்கிறதா, எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி அப்படியே அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் கொஞ்சம் சிம்பிளா தான் எங்களுக்கு ரமடான் போய்க்கிட்டு இருக்கு. எல்லாம் மூடிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ரெசிபி புதுசா ஏதாவது பண்ணா கண்டிப்பா நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அன்னைக்கு நான் ட்ரெஸ்லாம் நிஹாலுக்கு எடுத்திருந்தது இதெல்லாம் தான் எடுத்திருந்தேன். சரி இந்த வருஷம் கொஞ்சம் செக்குடு அந்த மாதிரி எடுத்துக்கலான்ட்டு, இவனுக்கு இந்த மாரி செக்குடுலாம் போட்டு பார்க்க தான் எனக்கு ஆசையா இருக்கு. இந்த பிள்ளை என்னன்னா ஒரே ஷைனிங்கு, பிளைன் அப்படியே எடுத்துக்கிட்டு இருந்தது. இந்த தடவ அவரே ஆசைப்பட்டு தான் இந்த 2 ஷர்ட்டுமே சூஸ் பண்ணாரு. அந்த கிரீன் கலர்ல குட்டி குட்டியா செக்குடு போட்டதும் அவனுக்கு புடிச்சிருக்குன்னு எடுத்தான். ஓகே பரவாயில்லன்னு அவனுக்கு அவனுக்கு என்ன விருப்பமோ அத எடுத்துக்கிட்டோன்னு எடுத்துக்கிட்டாச்சு. டிசைன் பார்த்து சூஸ் பண்ணிக்கிட்டாச்சு. அண்ட் 2 பேண்ட், ஒரு ட்ராக் பேண்ட்டும், 2 டீ ஷர்ட் எடுத்திருந்தாரு. அதில ஒண்ணு ஒத்தப்படை இரவு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தொழுவுறதுக்கு போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டான் புள்ள. அதுக்கப்புறம் ரஃப்யூஸ்க்கு உள்ளது எல்லாமே எடுத்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நிஹாலுக்கானதெல்லாம் இதுதான். எப்படி
எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் எல்லாமும் ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டிங்களா? பிள்ளைங்களுக்குலாம் எல்லாம் எடுத்துட்டிங்களான்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து போன ஒரு லாங் வீடியோவில் நான் காட்டியிருந்திருப்பேன். ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான். அண்ட் பெருநாக்கு saree எடுக்காமல் இருப்பேனா, ஸோ இந்த saree வந்து எனக்கு யார் அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிஸ்க் ஃபேஷன் வேர்ல்டில் தான். ஸோ அவங்க கிட்ட எப்போதும் அபாயா தானே எடுத்திருக்கோம். இது ஃபஸ்ட் டைம் எனக்கு saree அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு அவங்க அனுப்பி ஒரு 3 மந்த்ஸே ஆச்சு. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகே சிஸ், நான் வந்து இதை ஈதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன், அப்போங்க நான் இதை வந்து வீடியோக்கு ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஸோ இதுதான் என்னோட ஈதுக்கான saree. இப்போ ஸ்பேஸ் சில்க் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக கிளம்பிருந்துச்சு இல்லையா, அதில் தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ saree வந்து ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப ஷைனிங்காக நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டின்னு 2 மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செகண்ட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஃப்ளெக்சிபிள் கம்மியாக இருக்கும். அந்த சாரியோட மடங்கிறது இதெல்லாம் வந்து ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஃபஸ்ட்டு குவாலிட்டி இம்போர்ட்டட் அப்படின்னு அதாவது ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்கும் போது கொஞ்சம் நல்லா வந்து சாஃப்ட்டாக இருக்கும். அந்த ஷைனிங் அந்த ஒர்க் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி நல்லா இருந்துச்சு இந்த saree. இதுக்கு வந்து வித் ப்ளவுஸ் இருக்குது, ப்ளவுஸ் தனியாக இருக்குது. பட் அதை நான் இப்போது தைக்கல. நான் அதை வந்து தைப்பேன். ஏன்னா இந்த சாரீக்கு அது போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நான் தச்சு வச்சுருக்கேன். இது எப்போ எடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா, இந்த ப்ளவுஸ் நான் எடுத்து 1 இயர் ஆகிடுச்சு. அதனாலேயே நான் இந்த ப்ளவுஸை முன்னாடி தச்சு ஈத் அன்னைக்கு போட்டுட்டு, அதுக்கப்புறம் இதுக்கான சாரியோட ப்ளவுஸ் வந்து நம்ம தச்சு அந்த சாரி வியர் பண்ணும்போது போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ளவுஸ் நான் யார்கிட்ட எடுத்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஐஷாஸ் கேலரி சிஸ்டர் இருக்காங்களே, அவங்க ஷாப் ஓப்பனிங் அன்னைக்கு நான் போனப்போ இந்த ப்ளவுஸ் நான் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து அம்மாவுக்கு வந்து தைக்கிறதுக்கு ஆரி ஒர்க் இதாக இருக்குது, கொஞ்சம் லோ நெக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, அதனால் வந்து இது எக்ஸ்ட்ரா இந்த ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வளைவுக்கு மேலே 2 ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா, நான் யார்கிட்ட ப்ளவுஸ் தைக்க கொடுத்தேனோ அவங்களே வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த எனக்கு ஆரியுமே போட்டு கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் முதுகு வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நம்மளுக்கு மேல் இடத்துலேருந்து அப்புறம் நிறைய பைத்தெல்லாம் வரும். அதெல்லாம் நம்மளுக்குமே பிடிக்காது. அதனால் அது எக்ஸ்ட்ரா வந்து ஆரி ஒர்க்லாம் போட்டுட்டு அதை ப்ளவுஸுமே தச்சு முடிச்சாச்சு. இதுதான் வந்து இப்போதைக்கு ஈதுக்கு போட்டுக்கிறதுக்காக. மற்றபடி சில்க் சாரீஸ் உடுத்தும்போது அந்த ப்ளவுஸ் எனக்கு வந்து அந்த கலரில் நிறைய இருக்குது. சில்க் சாரீஸ் அது மேட்சிங்காக இருக்கும்னு தான் அதை முன்னாடி தச்சுட்டேன். இன்ஷா அல்லாஹ் இந்த சாரீக்கான ப்ளவுஸுமே நான் வந்து தச்சிடுவேன். எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் என்னோடய சாரீ. இது ஒரு 2 மாதமா அப்படியே உள்ளவே இருந்து இப்போ தான் நான் வந்து ரிவீல் பண்ணுறேன். ஸோ அவங்கள்ட்டுமே சொல்லியிருந்தேன், நான் ஈத் அப்போ தான் சிஸ் நான் வந்து ரிவீல் பண்ணுவேன், பரவாயில்ல வந்து ஓகேம்மா அப்படின்னு அவங்களுமே சொல்லிட்டாங்க. எப்படி இருக்குது சாரீ அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கான ஈத் ஷாப்பிங் எல்லாம் இது பண்ணியாச்சு. நான் அபாயா அது நிஷா புர்கால எடுத்தது தான். ஸோ அங்கே காட்டியிருந்திருப்பேன் இல்லையா, அதே தான். அல்ஹம்துலில்லாஹ் இந்த தடவை வந்து எனக்கு ஒரு அபாயால வந்து அதிகமாக இது பண்ணணுங்கிற ஒரு நாட்டமே வரல. அப்புறம் அது வந்து இன்ஷா அல்லாஹ் ஹஜ் பெருனா அப்போ பார்த்துக்கலாம். ஏன்னா அப்போங்க நம்ம சிம்பிளாக ட்ரெஸ் எடுப்போம், அந்த சமயம் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இருக்குது 2, 3 இப்போ எடுத்ததே நல்லா புதுசாகவே அப்படியே இருக்குது. ஆனால் அது எல்லாமே நான் நிறைய வெட்டிங்ஸ் மேரேஜ்க்கு ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகும்போது எல்லாத்தையுமே நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இருந்தாலும் இந்த வருஷம் மனசு வந்து ஒரு அமைதியாக ஏதோ ஒரு சிம்பிளான்னு சொல்லுது. குக்கிங்காக இருந்தாலுமே சரி, ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே சிம்பிள் சிம்பிள் அப்படின்னு மனசு ஓடிட்டுருக்கு. பரவாயில்ல, அதுதான் நல்லது. நம்ம எப்படி இருக்கோமோ அது மாதிரி தான் பிள்ளைங்களாம் நம்மளை பார்த்து வளருவாங்க. ஸோ நம்ம சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் பிள்ளைங்களுக்குமே இருக்குது. ஸோ எப்படியோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடையது தான் எல்லாமே, நம்ம கையில் எதுவுமே கிடையாது. சேனலில் ரெசிபி இஃப்தாருக்கு சஹருக்கு போடணுங்கிறதுக்காக நான் எதுவுமே இந்த தடவை ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட ஃபோக்கஸ் மட்டும் என்னன்னாக்கா, இப்போ நம்ம இடையில இந்த போர் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து ஹஸ்பண்டை வெளிநாட்டில் விட்டுட்டு இருக்கிறவங்களும் சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு பிள்ளைங்க எல்லாருமே செட்டிலாக அங்கே வெளிநாட்டில் விட்டுட்டு இருக்க பேரண்ட்ஸுமே சரி, அது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்னு தெரியும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் நம்ம கையில் கிடையாது இல்லையா. ஸோ அந்த கவலையிலேயே தான் இந்த வருஷம் எனக்கு ஓடிட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாத்துக்கும் அல்ஹம்துலில்லாஹ்ன்னு நம்ம எல்லா இடத்துல ஒப்படைச்சிட்டு, அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கட்டும். நிறைய நிறைய துவா செய்வோம் இந்த நோன்பு நாட்களில். ஸோ நிறைய குர்ஆன் ஓதுங்க, நிறைய துவா செய்யுங்க, அதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் நம்ம வழக்கமான ரொட்டீன்ஸ்லாம் எப்போவுமே போய்க்கிட்டு தான் இருக்க போகுது. ஸோ அப்போங்க நிறைய ரெசிபீஸ் எல்லாமே பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவும் போல கொடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.